இன்னைக்கு நம்ம யாரோட கதையை பார்க்க போறோம் அப்படின்னா, அங்கையர் கண்ணி தன்னைத்தானே அழித்து கொண்டு அதிகாரத்தில் கொக்கரித்துக் கொண்டிருந்த இலங்கை அரசுக்கு பாடம் கற்பித்த வீரமங்கை. அவளோட வரலாற கற்பனை கலந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த காணொளி. இலங்கை தீவில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் மோதல்கள் ஆரம்பித்த காலகட்டம். யாழ்ப்பாணத்திற்கு அருகில் மண்கும்பான் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அது ஒரு கடற்கரை பகுதி. அந்த கிராமத்தில் 4 வயது நிரம்பிய புஷ்பகலா அப்படின்ற பெண் அந்த மணல் பரப்பில் தன் தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள். மணலை தோண்டி விளையாடும் பொழுது அவளின் கைகளில் ஏதோ ஒன்று தண்டுபடுகிறது. அது என்னன்னு மேல எடுத்து பார்த்தா அது ஒரு கிரேனைட் வெடிகுண்டு. இந்த ஆர்மிக்காரவங்களாம் பயன்படுத்துவாங்களே அது. அதை பார்த்து பயந்து எல்லா குழந்தைகளும் அங்கிருந்து ஓடினார்கள். புஷ்பகலா பயப்படாம அங்கேயே நின்றாள். இதெல்லாம் அந்த ஊர்ல அடிக்கடி நடக்கிறது தான். இவங்க குடும்பம் வறுமையில் வாழும் சராசரி குடும்பம் தான் இது. அவங்க அப்பா ஒரு மீனவர், அவளுக்கு 2 தங்கையும் ஒரு தம்பியும் இருக்காங்க. ஒரு நாள் காலையில் தூங்கி கொண்டிருந்த அவளுக்கு ஓன்னு அழுகிற சத்தம் கேக்குது. அது என்ன சத்தமா இருக்குன்னு வெளியே வந்து பாக்குறா. ஒரே கூட்டமா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவளோட அம்மாவும், என் ராசாவே என்னை விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு அழுகுறாங்க. கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற அவங்க அப்பாவை இலங்கை அரசாங்கத்தின் கடற்படையினர் சுட்டு கொன்று விட்டார்கள். இருந்து போன அவங்க அப்பாவின் உடலை வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்து புஷ்பாவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. மனம் குமரியது. என் அப்பா எந்த தவறும் செய்யவில்லை, பிழைப்புக்காக தான் கடலுக்குள் சென்றார். அவரை ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு விடை கிடைக்கவே இல்லை. வீட்டிற்கு மூத்த பிள்ளையாக இருந்த அவள் தனது அப்பா இறந்தவுடன் வறுமையின் காரணமாக பள்ளியை நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றாள். அந்த ஊர்ல எல்லா குடும்பத்திற்கும் இதான் நிலைமை. இலங்கை இராணுவத்தின் அட்டகாசம் அதிகரித்தது. இவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் மெல்ல மெல்ல அவளின் மனதில் ஊற ஆரம்பித்தது. இப்படியே சிறிது நாட்கள் கடந்து போனது. இவளுக்கு வயதும் அதிகரித்தது. ஒரு கட்டத்தில் இவ என்ன பண்ணனா அப்படின்னா, தமிழ் ஈழ ஆயுத போராட்ட இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டாள். இவள் கடற்படையின் 3வது படைப்பிரிவில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தாள். இவளின் பயிற்சி ஆசிரியரான நலாயினி இவளின் திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். ஆனால் இவள் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பயந்த சுபாவத்துடன் தான் இருந்தாள். மனதளவில் ஏற்பட்ட காயத்தினால் தான் இப்படி வீரமிக்க பெண்மணியாக மாறிவிட்டாள். இவளின் கடின உழைப்பு மற்றும் திறமையினால் அந்த கடற்படை பிரிவிற்கு தலைவியாகவும் மாறினாள். அந்த அமைப்பில் விளையாட்டு போட்டி நடக்கும். அதில் ஆண்களை விட திறமையாக விளையாடுவாள். இந்த செய்தி அமைப்பின் தலைமையகத்திற்கும் போனது. அவளின் புகழ் எல்லா இடத்திற்கும் பரவியது. இந்த நேரத்துல இவளோட மனதில் என்ன தோன்றுதுன்னா, ஒரு கரும்புலி வீரனாக மாறணும் அப்படின்னு. கரும்புலி வீரர் அப்படின்னா என்ன தெரியுமா? தனது உயிரையே ஆயுதமாக பயன்படுத்தி தற்கொலை படையாக மாறி எதிரிகளை அழிப்பதுதான். இது மாதிரியான ஒரு படைப்பிரிவு ஈழத்தில் இருந்தது. இந்த படையில் சேர்வதற்காக தனது விருப்பத்தை தலைமைக்கு சொன்னாள். ஆனால் தலைமை இதை நிராகரித்து விட்டது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கள் என்று அறிவுரை வந்தது. இவளின் இயற்பெயர் புஷ்பகலா. ஆனால் இயக்கத்தில் சேர்ந்தவுடனே இயக்க பெயராக அங்கையர் கண்ணி என்று வைத்தனர். இந்த சமயத்தில் தான் காங்கேசன்துறை அப்படின்னு ஒரு கடற்கரை பகுதியில் நடுக்கடலில் இலங்கையை சேர்ந்த கப்பல் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த கப்பல் அவங்களோட தகவல் கட்டுப்பாட்டு மையமாக செயல்பட்டது. இந்த கப்பல் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் தான் இலங்கையின் தாக்குதல் திட்டங்கள் இடம்பெற்றது. அந்த நேரத்துல தான் இலங்கை அரசாங்கம் இந்த கப்பலை யாரும் எதுவும் செய்ய முடியாது என தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தார்கள். இதில் அதிநவீன ரேடார்கள் இருக்கு. கப்பலை சுற்றி பல அடுக்கு பாதுகாப்புகளும் 100கணக்கான கண்காணிப்பு படகுகளும் பாதுகாத்து கொண்டிருந்தது. சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்த போராளிகள் கரும்புலி வீரனாவதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருந்த அங்கையர் கண்ணியிடம் இந்த கப்பலை அழிப்பதற்கான திட்டத்தை கொடுத்தார்கள். அந்த திட்டத்திற்கான அனைத்து விதமான பயிற்சிகளும் இவளுக்கு வழங்கப்படுகிறது. இவளும் சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டாள். தலைமைக்கும் இவளின் மீது முழு நம்பிக்கை வந்தது. இந்த தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு அவளை வீட்டிற்கு அனுப்பி தன் குடும்ப உறவுகளுடன் மகிழ்ச்சியாக இருந்துட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாங்க. இவள் கரும்புலியானது அந்த குடும்பத்திற்கு யாருக்கும் தெரியாது. சில நாட்கள் தங்கிவிட்டு அவளின் அம்மாவிடம் அவங்க அம்மா கிட்ட நான் காத்தோட காத்தா கலக்க போறேன் அப்படின்னு சொல்லுறான். அது அவங்க அம்மாவுக்கு அப்ப புரியல. அங்கையர் கண்ணி அங்கிருந்து கிளம்பி தலைமையகத்திற்கு வரா. இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தாக்குதலுக்கு தேவையான திட்டங்களை அவளிடம் சொன்னார்கள்.
1994ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்த தாக்குதலுக்கான தேதி குறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்கேற்கன்னிக்கு இந்த தேதியில் உடன்பாடு இல்லை. இந்த தேதியில் நான் எப்படியோ சாக போகிறேன். எங்க ஊர் பக்கத்துல நல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரின் கோவில் திருவிழாவின் போது எங்க அம்மா கடலை வியாபாரம் செய்து கையில் கொஞ்சம் பணம் வைத்திருப்பாள். அப்பதான் என் நினைவு நாளிற்கு வரும் என் நண்பர்களுக்கு சாப்பாடு செய்து தர முடியும் அப்படின்னு தன் தோழிகளுடன் பேசிக் கொண்டிருப்பாள். தனது நினைவு நாளுக்கு வரும் நண்பர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்று நினைக்கும் ஈக குணம் கொண்டவள் அவள். அங்கிருந்து தாக்குதலுக்கு தயாராகி ஒரு இரவு நேரத்தில் கடற்கரைக்கு வந்தார்கள். அங்கையர்கண்ணின் முதுகில் 60 கிலோ எடை கொண்ட எரிபொருள் கட்டப்பட்டிருந்தது. அவள் ஒரு மிதவையில் ஏறி சென்றாள். அந்த இரவு நேரத்தில் ஒரு தனி ஆளாக 60 கிலோ எடை கொண்ட வெடிபொருளை முதுகில் கட்டிக்கொண்டு 35 கிலோமீட்டர் கடலில் நீந்தி செல்ல வேண்டும். அங்கு போய் அந்த இலங்கை கப்பலை தகர்க்க வேண்டும். அந்த கப்பலின் அதிநவீன ரேடார்களின் சிக்காமலும் கண்காணிப்பு படகுகளுக்கும் தெரியாமல் செல்ல வேண்டும். இவ அந்த நேரத்துல என்ன செஞ்சானா, அந்த கண்காணிப்பு படகு அருகில் வரும் பொழுது உள்நீச்சல் அடித்து செல்வாள். இதே மாதிரி 8 மணி நேரம் கடலில் பயணித்து தனி ஒரு பெண்ணாக 1994ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு 12:30 மணிக்கு கச்சிதமாக அந்த வெடிபொருளை வெடிக்க வைத்தாள். கப்பல் வெடித்து 2ஆக பிளந்தது. இந்த சத்தம் இடியாக இலங்கை முழுவதும் பரவியது. இந்த கப்பலை யாராலும் தொட முடியாது என்று அதிகார திமிரில் இருந்த இலங்கை அரசுக்கு இது பேரிடியாக இருந்தது. அதோடு சேர்ந்து வீரமங்கை அங்கையர்கண்ணியும் காத்தோட காத்தாக கலந்து போனான். அந்த செய்தி தலைமைக்கு கிடைத்தது. ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவள் இறந்தது வருத்தமளித்தது. அவங்க அம்மாவுக்கு இப்பதான் அவள் சொன்னதுக்கான அர்த்தம் புரியுது. தனது தாய் நாட்டிற்காக உயிரை மாய்த்து கொண்டு விடுதலைக்கு விதையாக மாறி போனாள். இதுதான் இந்த வீரமங்கையின் வரலாறு.